இந்த ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணா சக்கரை பொங்கல் கோவில் பொங்கல் மாதிரி மணமும் சுவையும் வரும். சக்கரை பொங்கல் உங்களுக்கு கோவில் ஸ்டைல்ல பிடிக்குமா இல்ல வீட்டில் செய்யற ஸ்டைலா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நெய்யோட மணமும் வெல்லத்தோட இனிப்பும் சேர்ந்து கோவில் பிரசாத சுவையில் அசத்தலான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கப் வந்துட்டு சிறுபருப்பு சேர்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் ஊறியாச்சு. இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு குக்கர்ல வந்து இது சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் பாத்தீங்கன்னாக்கா பச்சரிசி ஊற வச்ச தண்ணி வந்து இதுல வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4-5 விசில் வந்து வெட்டி எடுத்துங்க, குழைவா வரும். கடைசியா இறக்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா 1 கப் பால் சேர்த்துட்டு நான் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பாத்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் வந்து நீங்க சேர்த்துக்குங்க. வெல்லம் நாட்டு சக்கரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 1/2 கப் தான் வரும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமா வேணும் அப்படின்னாக்கா 2 கப் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் வேணும்னா கிஸ்மிஸ் பழம் எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். நம்ம இதில் வந்துட்டு கோவில் டேஸ்ட்டுக்காக பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவில் பிரசாத சுவையில் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் இப்படிதான் செஞ்சு பாருங்க. ஒரு முறை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பாரம்பரிய சமையல் வீடியோக்களுக்கு MMJ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.